இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி பொதுவாகவே ரொம்ப சுறுசுறுப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒரு வேலைக்கு பல வேலை நல்லா கற்று வைத்திருப்பாங்க. நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் இங்கே ஆளக்கூடிய கிரகம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் நல்ல டேலண்டாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். தன்னுடைய புத்தியை வச்சா ஒருத்தன் முன்னுக்கு வரான் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பராக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க ஒரு டிகிரியாவது வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஒரு பட்டமாவது பெற்றிருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க. நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாகவும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோன்னா அது ஓரளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, ராசியிலே சூரியனும் புதன் குரு, தைரிய விரியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் ராகு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார், அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சூரியன் 17/8/2026 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து மாறி தைரிய விரியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். 18/8/2026 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய விரியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மாறும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது என்ன மாதிரி மாற்றம், எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கவனமாக கையாண்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஒரு கையாளக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் தான். இந்த பிரச்சனையை சரி பண்ணி அதில் ஒரு வெற்றியை பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் தங்குதடையில்லாமல் நடக்கும். சிலர்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு விஐபியோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், எந்த காரியம் இழுபறியாக இருந்துச்சோ அந்த காரியம் சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சாதகமான பலன், உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் வெளியில் போயிட்டு வரலாம், ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி செயல்படுத்த முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மிதுன ராசி என்பர்களுக்கு புதுசாக ஒரு சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இதில் நல்ல ஒரு சாதகமான ஆர்டர் கிடைக்கும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் வெளியூர் செல்கிறதுக்கான யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். ஒரு சிலர்லாம் நண்பன் தானே கேட்டால் அவனுக்கு உதவி செஞ்சுட்டோம், அதை போய் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க கேட்காமலே இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஏற்கனவே ஒரு வேலை தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் புதுசாக ஒரு கிளை ஆரம்பிக்கலாம், அதுவும் மெயினில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான ஒரு எந்த ஒரு வழியுமோ ஸ்டெப்புமே எடுக்காமல் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த
ஆகஸ்ட் மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது புதுசாக ஒரு கிளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருக்கா, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கொடுத்த கடனை கூட இந்த காலகட்டத்தில் திருப்பி தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடனை அடைக்க முடியாத இருந்த உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க. பழைய நண்பர்கிட்ட நம்மளுடைய நண்பன் தானே அப்படின்னு யதார்த்தமாக நீங்கள் கலகலப்பாக ஏதாவது காமெடியாக பேசுவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வாக்குவாதம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். ரொம்ப நாளாக வாங்கணும், ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அதை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமையும். குழந்தைகளும் மகிழ்வாங்க, உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தங்கவுத்துன்னு யோசிக்காமல் இறங்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு முறைக்கு பல முறை பாடங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றிக்கு பக்கபலமாகவும் ஒரு துணையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கிட்ட பேசும்போது பழகும்போதும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. எந்த ஒரு ஒப்பந்தத்தில் இறங்கும் போதும் அதை பற்றின முழு தகவலையுமே அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலிடத்துல இருந்து கூட உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமோ அல்லது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய மாற்றம் உண்டாகும். அரசாங்கம் மூலிமா ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்டில் எந்த பிரச்சனை இழுபறியாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சக ஊழியர்களால் மறைமுகமாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நேரடியாக யாரும் வந்து உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீண்ட நாட்களாக எந்த ஒரு காரியத்தை உங்களால் முடிக்க முடியாமல் இருந்ததோ அந்த காரியத்தை அந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலலாம் அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்டரோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிடு. ஆனால் ரொம்ப நாள் அது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது கிடைக்கவே கிடைக்காதாட்டங்குதே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஆர்டர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கல்கள், எதிரிகளால் ஒரு சில தொல்லைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில்
குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, சுபகாரியம் சுப நிகழ்வுலாம் நடக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய நபர், அதாவது ஒரு முக்கியமான விஐபியோட அறிமுகம் கிடைக்கும். அவர் மூலிமா உங்களுடைய தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும், ஒரு சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். நீங்கள் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல லாபம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் கடந்த 2-3 மாதமாகவே இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் உங்களுடைய மனதை வருத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள திருத்தறதுக்கான வழியெல்லாம் ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. உங்களுடைய சிந்தனையே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணுவீங்க. அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களுக்காக ஒரு சில முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது சாதகமாக அமையாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமையில் நவ கிரகங்களே வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா நீங்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுடைய மன நிம்மதி அதிகமாக பொருளாதாரத்திலையுமே கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம், அதுவும் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 25, 26, 27ஆம் தேதி இந்த தினங்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினத்தில் புதுசாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். மற்ற எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசியே அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.